ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி சிக்கன் லெக் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சிக்கன், கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, உப்பு. சிக்கன் லெக் ஃப்ரை நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்லேயும் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு மசாலா லெக் பீஸ்லேருந்து நமக்கு பிரியாமல் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ வாங்க இந்த சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ லெக் பீஸ் 4 எடுத்திருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு சவுண்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது நமக்கு உள்ள எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இதெல்லாமே போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், கூட 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா சேர்த்தும் போது நமக்கு மசாலா ரொம்ப தண்ணி ஆயிரும், நமக்கு லெக் பீஸில் ஒட்டாது. இப்போ இது கூட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு மசாலா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது லெக் பீஸில் நல்லா மசாலா ஒட்டும். இப்போ நமக்கு லெக் பீஸுக்கு தேவையான மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சிக்கன் ஒரு விசில் வச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்க, நம்மளோட சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து நம்ம மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கலந்து வச்சிருக்கிற மசாலா எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு எல்லா சைடும் மசாலா நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு லெக் பீஸாக நீங்கள் எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாமே கலந்து வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே கலந்து வச்சாச்சு. இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது இது மசாலா நல்லா அது மேலே ஒட்டிடும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடானால் போதும். நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்ததுனால நமக்கு இது சீக்கிரமாக வெந்துடும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த சைடும் திருப்பி போட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துடும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம இப்போ மாற்றிக்கலாம். பாருங்க, எவ்வளோ அருமையாக நம்மளோட சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிருக்கு. நம்ம அரிசி மாவு கூட சேர்த்து செய்யும் போது மேலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். நம்ம சேர்த்துன மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் பிரியாமல் நல்லா வந்திருக்கு. இது குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே வீட்லேயும் ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.